மக்களே, மாணவ நண்பர்களே, வருங்கால அரசு அதிகாரிகளே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் 24 தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு. சரியா? நேற்றைய தினம் ஆகஸ்ட் 23 தேதியில் ஒரு சில செய்திகள் இடம்பெற்றிருந்தது. அதையும் சேர்த்து கம்பைன் பண்ணி நம்ம ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் தலைப்பு செய்திகள், அதனைத் தொடர்ந்து விரிவான செய்திகள். இந்த விரிவான செய்திகளுக்கு நம்ம பார்க்கும்போது ஒரு சில போனஸ் கேள்விகளும் இறுதியாக சூப்பர் சிக்ஸ் கேள்விகளும் நம்ம வந்துட்டு ரிவிஷனுக்காக வச்சிருக்கிறோம். அதை நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க. மக்களை தேர்வில் வெற்றி பெறுங்கள். ஆரம்பிக்கலாமா? இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் 23 மற்றும் 24 தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வின் தொகுப்பு. கொஞ்சம் ஜாஸ்தி நியூஸ் இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க மக்களே. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் வீடியோ. ஆனால் அந்த நோட்ஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ நேரம் டைம் ஆகுது. ஓகேவா? இந்த டைமெல்லாம் உங்களுடைய நேரம், அதை நம்ம மிச்சம் முடிச்சு நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அதனால் ஒரு 10-15 நிமிஷம் பார்க்குறதுக்கு தயங்காதீங்க. சரிங்களா? நம்மளோட தயங்க வெற்றியும் கொஞ்சம் தள்ளி போகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்காக நான் சொல்கிறேன், கவனமாக இருங்க. இந்த வருஷம் நம்ம அரசு பணியை உறுதி செஞ்சு ஆகணும். ஆரம்பிக்கலாமா? ஃபஸ்ட்டு பார்க்க போகிற தலைப்பு செய்திகள். தலைப்பு செய்தியில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை பாருங்கள். தேசிய விண்வெளி தினம் ரொம்ப ரொம்ப முக்கியமான தினம். இதோட சிறப்பு என்ன? சந்திரயான் 3 தொடர்புடையது. எல்லாமே கிளியராக பார்க்க போகிறோம். பார்த்து முடிச்சுட்டு அப்படியே தமிழகத்தில் 2வது யூத கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அப்போ ஃபஸ்ட்டு யூத கல்வெட்டு கண்டெடுப்பு எங்கு நடைபெற்றதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அடுத்து உசைன் போல்ட் சாதனை முறியடிக்கப்பட்டுள்ளது ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில், என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்து சுகாதாரம் தொடர்புடைய 2 முக்கியமான செய்தி. அதில் ஒன்று H1N1 வைரஸ், இன்னொன்று H5N1 வைரஸ். ரெண்டுக்குள்ள வேறுபாடு என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அடுத்து காங்கோ நாட்டில் அதிகரிக்கும் எப்போலா வைரஸ், அதுக்கு காரணமான அந்த வைரஸோட பேர் என்ன, அது ஏன் இப்போ ரீசெண்டாக நியூஸில் வந்திருக்குது, அது பார்க்க போகிறோம். அடுத்து லோகாயன் 26 அப்படின்னா என்ன? சரியா? இந்தியாவுடன் தொடர்புடைய ஒரு முக்கியமான செய்தி, அதை பார்க்க போகிறோம். அடுத்தபடியாக நேட்டோ அமைப்பு மாதிரி மெக்கா பாதுகாப்பு கூட்டணியை அறிவிச்சிருக்கிறாங்க ஒரு 3 நாடுகள். சரியா? இந்த நாடுகள், இந்த கூட்டணியில் புதுசாக ஒரு நாடு இணைவதற்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க. சரியா? அந்த மெக்கா பாதுகாப்பு கூட்டணினா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அது பார்த்து முடிச்சுட்டு அப்படியே முக்கியமான 2 விளையாட்டு செய்திகள் பாருங்கள். ஒன்று, துராந்து கோப்பை இந்தியாவில் உள்நாட்டில் நடைபெற ஒரு முக்கியமான ஒரு கால்பந்து போட்டி. இது யார் சாம்பியன் பட்டத்தை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அடுத்து உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டி 2026 இந்தியாவில் நடைபெற்றது. இதில் ஆடவர், இரட்டையர் எல்லா பேர்களும் சரி யார் வின் பண்ணியிருக்காங்க? இந்தியர்கள் இதில் யாராச்சும் சாதிச்சிருக்காங்களா? அதையும் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்து முடிச்சு இறுதியாக ரிவிஷனுக்காக சூப்பர் சிக்ஸ் கேள்விகள். இதுதான் இந்த தினத்துக்கான தலைப்பு செய்திகள். இனிமேல் நம்ம பார்க்க போகிறது விரிவான செய்திகள். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். தேசிய விண்வெளி தினம், நேஷனல் ஸ்பேஸ் டேன்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 23 தேதி தேசிய விண்வெளி தினம் கொண்டாடப்படுகிறது. என்னைக்கு? ஆகஸ்ட் 23 தேதி. சரியா? இதுக்கு என்ன பின்னணிங்கிறது பாருங்கள். 14 ஜூலை 2023 அன்று சந்திரயான் 3 விண்கலம் நிலாவை ஆராய்ச்சி செய்வதற்காக இஸ்ரோவினால் வெற்றிகரமாக விண்ணில் அனுப்பப்பட்டது. என்னைக்கு? ஜூலை 14, 2023 அன்னைக்கு சந்திரயான் 3 விண்கலம் சரியா சூப்பராக அனுப்புனாங்க இஸ்ரோ. அனுப்பப்பட்ட டேட்டு ஜூலை 14. அப்படி அனுப்பப்பட்ட அந்த சந்திரயான் 3 விண்கலமானது சரியா, அதாவது விக்ரம் லேண்டர், அந்த ரோவரோட பேர் சரியா, தரையிறங்கின் பெயர் பிரக்யான் சொல்லியிருந்தாங்க. சரியா? இதுதான் சேர்ந்து மொத்தமாக ஜூலை 14 அன்னைக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அப்படி அனுப்பப்பட்ட அந்த சந்திரயான் 3 விண்கலமானது ஆகஸ்ட் 23, 2023 ஃபேன்ஸ் நம்பர் சார் 23 மறந்துடாதுங்க. ஆகஸ்ட் 23, 2023 அன்று நிலாவின் தென் துருவத்தில் சரியா வெற்றிகரமாக மென்மையான தரையிறக்கம் மேற்கொண்டது. சரி, மென்மையான தரையிறக்கம் சரி, சாஃப்ட் லேண்டிங் சொல்லுவாங்கள்ல. இதை முன்னிட்டு இந்த ஆகஸ்ட் 23 அந்த தேதியை 2024 ஆண்டு முதல் சரியா முதல் முறையாக தேசிய விண்வெளி தினமாக இந்திய அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோமா, தரையிறங்கி நாள் ஆகஸ்ட் 23, 2023 சரியா. முதல் முறை தேசிய விண்வெளி தினம் கொண்டாடப்பட்ட வருஷம் 2024 ஆண்டு. அப்படி நிலாவின் தென்பகுதியில் அந்த மென்மையான சாஃப்ட் லேண்டிங் பண்ணாங்களா, அந்த இடத்திற்கு இந்திய அரசு வைத்த பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவசக்தி. ஓகேவா? சந்திரயான் 2 சிக்னல் லாஸ் ஆகி அந்த சந்திரயான் 2 விண்கலம் கீழே விழுந்த இடத்துக்கு வச்ச பேரு திரங்கா பாயிண்ட். சரியா? மூவர்ண கொடி முனைன்னு சொல்லுவாங்க சந்திரயான் 2. சந்திரயான் 3 அதுக்கு வச்ச பேரு சிவசக்தி, சிவனும் சக்தியும் ஞாபகம் வச்சோம். ஓகேவா? சூப்பர். அடுத்து வாங்க, இந்த சந்திரன் ஓகேவா அதோட லேண்டர் பேர் நம்ம ஏற்கனவே சொன்னதான் விக்ரம். சரியா? ரோவர் தரையிறங்கி. ஓகேவா? பாருங்க, அதாவது தரையிறங்கி லேண்டரோட பேர், தரையிறங்கின் பெயர் விக்ரம். ரோவர் அப்படின்னா உலாவி கருவின்னு சொல்லுவாங்க, அதோட பேர் பிரக்யான். சரி, இதுக்கு பயன்படுத்தப்பட்ட ராக்கெட்டோட பேர் LVM-3M4. ஓகேவா? இந்த சந்திரயான் 3 வெற்றிகரமாக அனுப்பின டைமில் இஸ்ரோவின் தலைவராக இருந்தவர் திரு S. சோம்நாத் அவர்கள். இந்த இடத்துல ஒரு போனஸ் கேள்வி, சந்திரயான் 2 அனுப்பும்போது இஸ்ரோவின் தலைவராக இருந்தவர் யார் அப்படிங்கிறத பதில சரியா போனஸ் கேள்வியாக கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது தமிழகத்தில் 2வது யூத கல்வெட்டு கண்டுபிடிப்பு. யூதர்கள் காலத்து கல்வெட்டு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எங்கன்னு சொல்லி பாருங்கள்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி, இந்த இடத்த நோட் பண்ணிக்கோங்க, இது ஏற்கனவே எக்ஸாம்பிள் கேட்டது சார். போச்சம்பள்ளி, ஓகேவா. அடுத்த அனந்தூரில் ஆகஸ்ட் 2026 வரலாற்று ஆர்வலர்களால் கண்டெடுக்கப்பட்டது. சரியா, இது யாருடைய காலத்தை சேர்ந்தது அப்படி எக்ஸாம்பிள் கேட்பாங்க. சரிங்களா, பாருங்க, கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி, ஆனந்தூர், அதை மறந்துடக்கூடாது. இந்த கல்வெட்டு குலோத்துங்க சோழன் காலத்தை சேர்ந்த இந்த கல்வெட்டானது அந்த பகுதியில் யூதர்கள் வணிக குழுவாக செயல்பட்டனர் என்பதையும் தமிழ்நாட்டில் அவர்களின் வர்த்தக வரலாற்றையும் உறுதிப்படுத்துகிறது. சரியா, இதற்கு முன்பு முதல் கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம். சரி, ராமநாதபுரத்தில் வாளாந்தரையில் கண்டுபிடிக்கப்பட்டது. இப்போ ரீசெண்டாக கிருஷ்ணகிரியில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சரியா, இந்த மாதிரி செய்திகள் எக்ஸாம்பிள் கண்டிப்பாக கேட்குறாங்க, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சரியா, நடைபெறும் இடமும் கேட்குறாங்க, அதுக்கு ஏதாச்சும் ஸ்பெஷலாக கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்படின்னா அதையும் கொடுத்து மேட்ச் த ஃபாலோவிங், ரைட் பேர், ராங் பேர் அப்படிலாம் கேட்குறாங்க, கொஞ்சம் பார்த்துக்கோ. சரிங்களா, சூப்பர். அடுத்து போகலாமா? முடிஞ்சால் இன்னொரு பதில் சொல்ல பார்க்கலாம். கிருஷ்ணகிரியில் அகழ்வு ஆராய்ச்சி பணிகள் நடைபெற்று வரும் இடங்கள் 2 முக்கியமான இடங்கள் இருக்குது. சரி, புதுசாக உள்ள இடம் 2 இருக்குது, அது என்னங்கிறத கொஞ்சம் கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து பார்க்கலாம், ஓகேவா. அடுத்து உசைன் போல்ட் சாதனை முறியடிப்பு. சரி, உலக ஓட்டப்பந்தயம் அப்படின்னாலே சரி சார், 100 மீட்டர் டேஷ், 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் அப்படின்னாலே சாதனை மனிதன், யாராலுமே முறியடிக்க முடியாத ஒரு சாதனை அப்படிங்கிற படைத்தவர் ஜமைக்கா நாட்டை சேர்ந்த உசைன் போல்ட் அவர்கள். அவருடைய சாதனையை ஒரு ரோபோ முறியடிச்சிருக்கு. என்ன சொல்லிப்பாங்க? சீன தலைநகரம் பெய்ஜிங்கில் நடைபெற்ற உலக மனித உருவ ரோபோ விளையாட்டுப் போட்டியில் மனித உருவ ரோபோ ஒன்று 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தை சரியா 9.39 வினாடியில் கடந்து சாதனை படைத்துள்ளது. இந்த சாதனையை இதுக்கு முன்னாடி ஜமைக்கா வீரர் உசைன் போல்ட், மின்னல் மனிதன் என்று அழைக்கப்படும் உசைன் போல்ட் அவர்கள் 2009ஆம் ஆண்டில் 9.58 வினாடியில் கடந்து உலக சாதனையை படைச்சிருக்கிறார். சரியா, 9.58 செகண்ட்ஸில். ஓகேவா, இந்த சாதனையை ரோபோ சரியா 9.39 வினாடிகளிலே கடந்து சாதனை படைச்சிருக்குது. ஓகேவா, எல்லாரும் வரப்போகிறாங்க நம்மளை தாண்டி. சரியா, ரோபோக்கள் அந்த மாதிரி தான் வரப்போகுது. கிடையாது, நம்மளே அவங்கள ரூல் பண்ண போகிறாங்களா என்னமோ தெரியல, அவதார் மாதிரி. ஓகேவா, பாருங்கள், இந்த போட்டியில் பீஜிங் மனித உருவ ரோபோ புத்தக மையத்தால் உருவாக்கப்பட்டுள்ள தியாங் காக்டு அல்ட்ரா என்ற ரோபோ 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தை 9.39 வினாடியில் கடந்து சரி சாதனை படைச்சிக்கிறாங்க. சோதனை முறையில் ஒரு ரோபோ நடத்தும் போது அது இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிட்டு, அதாவது ஹானர் நிறுவனத்தின் லைட்னிங் என்ற ரோபோ சோதனை ஓட்டத்தில் 9.32 வினாடியில் கடந்து சாதனை படைச்சிருக்குது. ஓகே, அதனால செய்தியில் வந்திருக்குது. சரி, அந்த ரோபோ பற்றி கேட்குறாங்களா இல்லையோ, அப்படி செய்தியில் வந்ததுனால பழைய அந்த உசைன் போல்ட் சாதனை பற்றி கேட்கலாம், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். சரியா, அடுத்து சுகாதாரம் தொடர்புடைய முக்கியமான ஒரு செய்தி பார்க்க போகிறோம். பாருங்கள், H1N1 H5N1 வைரஸ். சரியா, ரெண்டுக்குள்ள வேறுபாடு. இந்த 2 வகையான வைரஸுமே பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸா ஏ வகையை சேர்ந்த ஓகேவா அந்த ஒரு பாதிப்பு ஞாபகமா. H1N1 மற்றும் H5N1 ஆகிய இரண்டுமே இன்ஃப்ளூயன்ஸா ஏ அந்த டைப் ஆஃப் வைரஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் H1N1 என்பது அதாவது ஸ்வைன் ஃப்ளூ H1N1 அந்த வைரஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்வைன் ஃப்ளூன்னு சொல்லுவாங்க, என்பது மனிதர்களிடையே பரவக்கூடிய ஒரு பன்றி காய்ச்சல் ஆகும். சரியா, அப்போ H1N1 பன்றி காய்ச்சல். அப்படியே பாருங்கள், H5N1 என்பது பறவைகளை அதிகம் தாக்கும், மனிதர்களுக்கு அரிதாக பரவினாலும் அதிக ஆபத்து மற்றும் இறப்பு வீதம் கொண்ட பறவை காய்ச்சல். அப்போ H5N1 பறவை காய்ச்சல், H1N1 என்பது பன்றி காய்ச்சல். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, இந்த H5N1 பேட் ஃப்ளூன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, H1N1 ஸ்வைன் ஃப்ளூன்னு சொல்லுவாங்க. கவனமாக இருந்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, விட்டுறாது. ஓகேவா, அடுத்தபடியாக அகைன் ஒரு வைரஸ், காங்கோ நாட்டில் அதிகரிக்கும் எப்போலா வைரஸ். இது ரொம்ப நாளாவே பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா, எப்போலா வைரஸ் என்பது பாதிக்கப்பட்ட மனிதர்களின் இரத்தம் மற்றும் உடல் திரவங்களை சரி அதாவது உமிழ்நீர், வாந்தி, வியர்வை போன்றவை நேரடி தொடர்பில் வருவதால் பரவுகிறது. சரியா, மனிதர்கள் மட்டும் இல்லாமல் சரியா பழந்தின்னி இந்த வௌவால்கள், குரங்குகள் போன்ற பாதிக்கப்பட்ட விலங்குகளுடன் தொடர்பு கொள்வதாலும் இது மனிதர்களுக்கு பரவலை ஏற்படுத்துகிறது சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு காரணமான அந்த வகை, அந்த எபோலா வைரஸோட வகை என்னன்னு பண்டி புக்கியோ அல்லது பொண்டி புக்கியோன்னு சொல்லுவாங்க. ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க, BUNDIBUGYO. சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வைரஸ் தான் அதிக அளவு பாதிப்பு ஏற்படுத்தி கிட்டத்தட்ட 2500 பேர் மேலே சரியா காங்க நாட்டில் மரணம் அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. பாருங்கள், இதன் காரணமாக இப்படி அதிகரித்து வரும் இந்த பாதிப்பு காரணமாக உலக சுகாதார அமைப்பு WHO அமைப்பானது காங்க நாட்டில் சுகாதாரம் தொடர்புடைய அவசர நிலையை ஒரு எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கணும், இது கேட்கலாம். சரியா,
எபோலா வைரஸ் பாதிப்பு காரணமாக அவசர நிலை அறிவிப்பு உலக சுகாதார அமைப்பினால் எந்த நாட்டில் பிரகடனம் செய்யப்பட்டுள்ளதுன்னு கேட்கலாம். கவனம் வந்துக்கோங்க. காங்கோவில் யார் அறிவிச்சிருக்காங்க? WHO. சரியா? WHO அமைப்பு உருவாக்கப்பட்டது April 7, 1948. மறக்காதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான. சரிங்களா? இந்த இடத்துல ஒரு போனஸ் கேள்வி, உலக சுகாதார அமைப்பின் தற்போதைய தலைவர் யார்? சரி, டைரக்டர் ஜெனரல் யார் அப்படிங்கிறத கொஞ்சம் கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த செய்தி போலாமா? அடுத்து பாருங்க, லோகாயன் 26. சரியா? 2026 அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. இந்த லோகாயன் 2026 என்பது இந்திய கடற்படையின் பாய்மர பயிற்சி கப்பலான INS சுதர்சினி மேற்கொள்ளும் ஒரு 10 மாத கால சர்வதேச கடல் கடந்த பெருங்கடல் பயணமாகும். SSC RRB கொஸ்டின்ல எக்ஸாம்பிள் இது கேட்பாங்க, கொஞ்சம் விட்டுறாதீங்க. சரியா? ஒரு 10 மாத காலத்தில் சர்வீஸ் லெவலில் சரியா ஒரு பெரிய முக்கியமான கடல்களை சரியா கடந்து ஒரு பயணம் மேற்கொள்ளும் இந்திய பாய்மர பயிற்சி கப்பல் எது? INS சுதர்சினியோட அந்த பயணத்திற்கு தான் என்ன பேர் வச்சுக்கிறாங்க? லோகாயன் 26. இந்தியாவோட கடற்படை பாய்மர அந்த திறனை உலகிற்கு காட்டுற மாதிரி INS சுதர்சினி அப்படிங்கிற ஒரு பெயரிடப்பட்டுள்ள பாய்மர கப்பல் உலகத்தை சுத்திட்டு வந்துட்டு இருக்குது. அதுக்கு வச்ச பேர் தான் லோகாயன் 26. சரியா? அமெரிக்காவோட 250வது சுதந்திர தின அந்த கொண்டாட்டின் போது SAIL 250 அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சியிலும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவின் சார்பில் கலந்து கொண்டது இந்த சுதர்சினி INS சுதர்சினி பாய்மர கப்பல் என்பது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? இந்த கப்பலானது INS சுதர்சினி கொச்சியில் தொடங்கிய இந்த பயணம் 22,000 கடல் மைல் தூரத்தை கடந்து 13 நாடுகளில் உள்ள 18 துறைமுகங்களுக்கு செல்கிறது. சரியா? நோக்கம், இதோட முக்கியமான நோக்கம் இதுதான் பார்த்துக்கோங்க. இந்தியாவின் வளமான கடல் சார்ந்த மரபை உலக நாடுகளுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். இது தவிர மகாசாகர், இது ஒரு ஷார்ட் நேம், மகாசாகர் தொலைநோக்கு பார்வையின் கீழ் இந்தியா தன்னுடைய நட்பு நாடுகளுடன் கடல்சார் ஒத்துழைப்பை வலுப்படுத்த வேண்டும். இதற்கு தான் இதை நோக்கமாக கொண்டு இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறாங்க. லோகாயன் 26 அந்த கப்பலின் பெயர், பாய்மர கப்பலின் பெயர் INS சுதர்சினி. இந்த இடத்துல அகைன் ஒரு போனஸ் கேள்வி, இந்த மகாசாகர் கொடுத்துருக்க பாருங்க, MAHASAGAR. இந்த மகாசாகரோட விரிவாக்கம் என்ன? இந்த மகாசாகர் திட்டத்தை இந்தியா எப்போது தொடங்கியது? சரியா? அதை கரெக்டாக போனஸ் கேள்வி சொல்லுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக விட்டுறாதீங்க. அடுத்தபடியாக மெக்கா பாதுகாப்பு கூட்டணி. சரியா? மெக்கா இப்போ நேட்டோ அமைப்பு இருக்குல்ல, நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன், நம்ம நிறைய வாட்டி பார்த்துருப்போம். உலகின் மிகப்பெரிய ஒரு இராணுவ கூட்டணின்னு சொல்லுவாங்க. 32 நாடுகளை கொண்டது அமெரிக்கா, அதில் முக்கியமான நாடு. சரியா? 32 நாடுகளை கொண்ட உலகின் மிகப்பெரிய லார்ஜஸ்ட் சரியா மிலிட்டரி அலையன்ஸ். அதே மாதிரி மெக்கா கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தம் சரியா சவுதி அரேபியா, பாகிஸ்தான் மற்றும் துருக்கி ஆகிய நாடுகளுக்கு இடையே ஆகஸ்ட் 7, 2026 அன்று கையெழுத்திடப்பட்டது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு 3 நாடுகள் இணைந்து ஒரு முத்தரப்பு ஒரு பாதுகாப்பு கூட்டணியை உருவாக்கியிருக்கிறாங்க. அந்த ஒப்பந்தம் கையெழுத்தான இடம் மெக்கா. அதனால அதுக்கு என்ன பேர் வச்சுக்கிறாங்க? மெக்கா பாதுகாப்பு கூட்டணி. அதில் யாரெல்லாம் இணைஞ்சிருக்கிறாங்க? சவுதி அரேபியா, பாகிஸ்தான், துருக்கி. ஓகே. இந்த அமைப்பில் என்ன நோக்கம் அப்படின்னா, நம்ம என்ன சொன்ன மாதிரி தான், இந்த அமைப்பில் இந்த 3 நாடுகளின் மீது ஏதாவது வேற ஒரு நாடு ஏதாச்சும் ஒரு தாக்குதல் மேற்கொண்டாங்க அப்படின்னா அந்த மிச்சம் இருக்கிற பிற 2 நாடுகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவே கருதப்பட்டு 3 நாடும் இணைந்து அந்த ஆப்போசிட்டில் சண்டைக்கு வந்த நாடை போட்டு தள்ளிடுவாங்க, அதாவது சண்டைக்கு போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? இந்த மெக்கா பாதுகாப்பு கூட்டணியில் சமீபத்தில் சேர்வதற்கு வங்கதேச நாடும் விருப்பம் தெரிவித்துள்ளது. சரியா? ரொம்ப முக்கியமானது, அனைமா அடிக்கடி இனிமேல் நியூஸில் வரும், விட்டுறாதீங்க. ஓகேவா? அடுத்து முக்கியமான ஒரு விளையாட்டு செய்தி பாருங்க, துராந்த் கோப்பை 2026. சரி, இந்தியாவின் மிக பழமையான ஒரு ஃபுட்பால் டோர்னமெண்ட் துராந்த் கோப்பை சமீபத்தில் 135வது எடிஷன் நடைபெற்றது. இந்த போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்ற அணி ஈஸ்ட் பெங்கால் அணி. சரி, கிழக்கு பெங்கால் அணி கால்பந்து அணி சாம்பியன் பட்டத்தை பண்ணியிருக்கிறாங்க. புகழ்பெற்ற மோகன் பகான் அணியை வீழ்த்தி தன்னுடைய 17வது பட்டத்தை வின் பண்ணியிருக்கிறாங்க. யாரு? துராந்த் கோப்பையில் ஈஸ்ட் பெங்கால் அணி. சரியா? 17வது முறையாக சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தபடியாக இந்தியாவில் நடைபெற்ற உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டி 2026. சரியா? உலக பேட்மிண்டன் கூட்டமைப்பு BWF என்று அழைக்கப்படும் அந்த அமைப்பானது உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியை நடத்தினாங்க. இந்தியாவுடன் சரியா இணைந்து நடத்தினாங்க. போட்டி நடைபெற்ற இடம் புதுடெல்லியில் அமைந்துள்ள இந்திரா காந்தி உள் விளையாட்டு அரங்கம். சரியா? இதில் யாரெல்லாம் சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்க. இந்தியாவில் நடைபெற்றதுனால இது ரொம்ப முக்கியமானது. பாருங்க, வெற்றியாளர்கள் சாம்பியன்ஷிப் வின் பண்ணவங்க ஆடவர் சிங்கிள்ஸில் பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் ஃப்ரம் பிரான்ஸ், பெண்கள் பிரிவில் ஆன்சே யங் ஃப்ரம் தென்கொரியா, ஆடவர் இரட்டையர் பிரிவு, பெண்கள் இரட்டையர் பிரிவுலாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதில் முக்கியமானது கடைசி பாயிண்ட் பாருங்கள், இந்தியாவில் சரியா ஞாபகம் வச்சுக்கோங்க மகளிர் இரட்டையர் பிரிவில் சாதனை படைச்சிருக்கிறாங்க இந்திய மகளிர் பிரிவினர். யாருன்னு சொல்லி பாருங்க. சரியா? த்ரீஷா சரியா த்ரீஷான்னு கூட சொல்லலாம், த்ரீஷா ஜாலியா. ஓகே, த்ரீஷா ஜாலி மற்றும் காயத்ரி கோபிச்சந்த் ஆகிய இணையானது முதல் முறையாக வெண்கல பதக்கத்தை வின் பண்ணி அசத்திருக்கிறாங்க. சரியா? பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஆயுஷ் ஷெட்டி
PV சிந்து அவர்கள்லாம் தோல்வி அடைஞ்சாலும் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்த த்ரீஷா ஜாலி காயத்ரி கோபிச்சந்த் இணை முதல் முறையாக வெண்கல பதக்கத்தை வின் பண்ணி அசத்திருக்கிறாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அடுத்தபடியாக இந்த தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். முதல் சூப்பர் 6 கேள்வி, தேசிய விண்வெளி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? இரண்டாவது சூப்பர் 6 கேள்வி, சந்திரன் 3 நிலாவில் தரையிறங்கிய இடம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மூன்றாவது கேள்வி, மெக்கா பாதுகாப்பு கூட்டணியில் உள்ள உறுப்பினர்கள் எவை? நான்காவது கேள்வி, H1N1 H5N1 இரண்டுக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன? ஐந்தாவது கேள்வி, அகழ்வு ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்ட போச்சம்பள்ளி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஆறாவது மற்றும் இறுதி சூப்பர் 6 கேள்வி, உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் வெண்கல பதக்கம் வென்ற இந்திய ஜோடி எது? இதற்கான வீடியோவை தயவுசெய்து ஃபுல்லாக நல்லா பார்த்துட்டு ஒரு நோட்டு போட்டு எழுதிட்டு கிளியராக ஆன்சர் சொல்லுங்கள், ரிவிஷன் பண்ணுங்கள். உங்களுக்கான அரசு பணியை நீங்கள் இந்த வருஷமே உறுதி செஞ்சுக்கோங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.